ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3க்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டாப் 10 காலேஜஸ். இந்த டாப் 10 காலேஜஸில் நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, அப்புறம் இசிஇ அண்ட் தென் அடுத்த இதில் ட்ரிபிள்இ வந்து போடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டர்பரம் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் தென் ரெண்டாவதும் டர்பரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது. இந்த ரெண்டு காலேஜஸில் நீங்கள் சிஎஸ்சி, ஐடி அண்ட் இசிஇ போடுங்க. ஓகேவா? அண்ட் தென் அடுத்து ட்ரிபிள்இ வந்து எல்லாத்துலேயும் லாஸ்ட் போடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்ரிபிள்இ போடாதீங்க. சிஎஸ்சி, ஐடி அண்ட் இசிஇ வந்து போட்டுருங்க கற்பரம் காலேஜ் அண்ட் தென் டர்பரம் இன்ஸ்டியூட்டில். அண்ட் தென் மூணாவது காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே தான், கோயம்புத்தூர் ஜோனில் தான் இருக்குது. நல்ல காலேஜ் அது. சக்தி காலேஜ் பற்றின ரிவ்யூ வந்து நான் இன்றைக்கே போட்டுறேன். சக்தி காலேஜ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து தரக்கூடிய டயர் 2 காலேஜஸ். அதே போல் ராக்கெட் வந்து இஸ்ரோவோட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்தான். அதே போல் ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் தராங்க சக்தியில். ஓகேவா? அதனால் நீங்கள் சக்தி காலேஜ் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. டிஎன்இஏ கோட் வந்து 27 and 27. ஓகேவா? 2727. அண்ட் தென் ஃபோர்த் நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ். சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் கூட அந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து போடலாம். சப்போஸ் சீட் இருந்துச்சுன்னா, ட்ரிபிள்இ இருந்துச்சுன்னா. ஓகேவா? என்ன சீட் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா? சென்ட் ஜோசப் அண்ட் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் சென்னை ரீஜன் விரும்பக்கூடிய மாணவர்கள். அது இல்லாத பட்சத்தில் கற்பரம் கூட போடலாம். கற்பரமும் ஒரு நல்ல காலேஜ் தான் கோயம்புத்தூரில். அதே போல் அவங்க லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். சென்ட் ஜோசப் மாதிரி ஸ்ட்ரிக்டான காலேஜ் கிடையாது. ஓகேவா? அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்தேன். பிளேஸ்மெண்ட்டும் சென்ட் ஜோசப் ஈக்குவலான பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் கற்பரம் வந்து நான் ஃபஸ்ட்டில் வச்சுருந்தேன். கற்பரம் மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் வந்து தரக்கூடிய காலேஜஸ் இதெல்லாம். ஓகேவா? அண்ட் தென் அடுத்த காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு வரும்போது ஜேபிஆர் ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். ஜேபிஆர் ரிவ்யூ பார்க்காதவங்க ஜேபிஆர் ரிவ்யூ போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த காலேஜில் போய் சேருங்க. ஒரு நார்மலான காலேஜ் தான். ஓகேவா? அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துல வந்து லோயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தென் கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் பனிமலர். இது மூணுமே வந்து ஒரே கேட்டகரியில் நிறுத்தலாம். பனிமலர் மட்டும் ஸ்ட்ரிக்ட்னஸில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய காலேஜ். ஓகேவா? பனிமலர் வேணும்னா நீங்கள் போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போடுங்க. அண்ட் தென் லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போடுங்க. ரவுண்ட் 3 மாணவர்கள். அண்ட் தென் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகேவா? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீபெரும்புத்தூரில் அதே தான். சிஎஸ்சி, ஐடி, ட்ரிபிள்இ போடுங்க. இந்த காலேஜில் ட்ரிபிள்இ கிடைச்சாலும் போடுங்க. ஓகேவா? மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜ். ஓகேவா? அதான் நான் திருப்பி சொல்கிறேன். அண்ட் தென் அடுத்த காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரத்தினம் காலேஜ் அண்ட் தென் மகாலிங்கம் காலேஜ். ஓகேவா? ரெண்டுமே கோயம்புத்தூர் ஜோனில் இருக்குது. இந்த கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி சென்னையில் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இதுவாக இருக்கும், நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா சென்னையில் தான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் கோயம்புத்தூர் ரீஜனில் இதை விட பெஸ்ட்டான காலேஜஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ரத்னம், மகாலிங்கம்லாம் வெளியே தெரியாமல் இருக்குது கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிறதுனால. பட் ஆனால் இன்ஜினியரிங்க்கு வந்து பெஸ்ட்டான இடம்னாலே அது கோயம்புத்தூர் தான். ஓகேவா? சென்னை ஜோன் கிடையாது. சென்னையில் நீங்கள் சொல்லலாம் எஸ்எஸ்என் இருக்குது, சிஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எஸ்எஸ்என் ஈக்குவலிட்டி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் வந்து இழுத்து விடுவாங்க. ஓகேவா? நீங்கள் சண்டானு போட்டுக்கிட்டீங்க. சென்னை பெருசாக, கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து பெருசான்னு கேட்டால். ஸோ வந்து இந்த காலேஜஸ் வந்து நீங்கள் மறக்காமல் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. அண்ட் கடைசியாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் 2725 டவுன் ஸ்ட்ரீட். ஓகேவா? இந்த காலேஜும் மறக்காமல் போடுங்க. அண்ட் தென் அட்லாஸ்ட் அக்னி காலேஜ். ஓகேவா? அக்னி காலேஜும் போட்டுருங்க. நான் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த காலேஜஸை வந்து நீங்கள் மறக்காமல் சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து போடுங்க. உங்களுக்கு வந்து நல்ல காலேஜஸ் கூட கிடைக்கும். ஓகேவா? ஆனால் நான் சொல்லியிருந்த மாதிரி கற்பகம் இன்ஜினியரிங், கற்பகம் இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட், அப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட். அண்ட் தென் அடுத்த இடத்துல வந்து என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரத்னம் காலேஜ் போடலாம், மகாலிங்கம் காலேஜ் போடலாம். அண்ட் தென் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ், லோயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் தென் அக்னி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் தென் அக்னி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் தென் பனிமலர் காலேஜ். இங்கே டாப் கல்லூரிஸ் வந்து நான் சொல்லியிருக்க ஆர்டர் படி போட்டிங்கன்னா லாஸ்ட் கூட ஜேபிஆர் போடுங்க. ஓகேவா? இந்த காலேஜஸ் வந்து நீங்கள் நான் சொல்லியிருக்க ஆர்டர் படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் வந்து கிடைக்கும். பட் ஆனால் கோயம்புத்தூர் ஜோனில் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நிறையா வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க கோயம்புத்தூர் ஜோனில். பட் ஆனால் நீங்கள் ரவுண்ட் 3ல் வரதுனால இதை விட்டால் நீங்கள் போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கம்மி தான். ஸோ இதிலே நீங்கள் சீட் எடுத்தால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? ஸோ அதனால் பிசி மாணவர்கள் நான் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மேலே குறிப்பிட்டுள்ள அந்த அத்தனை கல்லூரியும் நீங்கள் போட்டால் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு நல்ல கல்லூரியில் வந்து சேர முடியும். ஓகேவா?
இந்த வீடியோ வந்து பிசி மாணவர்களுக்கு வந்து யாராக இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வீடியோ பார்த்து பயன்படுத்தும். தயவு செஞ்சு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து லாக் பண்ணுறாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகட்டும் விட்டுருங்க. ஓகேவா? அவசரப்பட்டு டப்புன்னு லாக் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் பிசி மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர்